ஓரளவுக்கு படித்தா தான் இந்த பஞ்சவச்சுக்குள்ளே நீ ஓரளவுக்கு மலைய முடியும். அப்போ வாசகம் மட்டும் பண்ணனாலும் போகாது. வாசகம்னா என்ன செய்வேன், ஒரு தாமத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நினச்சிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதையும் நினைக்காம எல்லாமே போய் உலகத்தில் எல்லாமே போய் இறைவன் தான் தெரிஞ்சுட்டு அங்கேயே போகும்போது நீ எதையுமே நாட மாட்டேன். உனக்கு வேணால் இருந்தால் எல்லாம் பொய்யா போச்சு நம்ம போதுங்கன்னு சொல்லி வாழ்க்கை முடிய போகிற வழியை மற்றபடி எதையும் சாதிக்க முடியுமானே முடியாது. உன் என்னைக்கு எதை நாடும் அதை தான் நடக்கும். இப்போ என்ன இந்த பஞ்சவசத்திலிருந்து அல்லது நம்ம தவத்திலிருந்து எதை வேண்டுமோ சம்பாத்தியம் பண்ணலாம், உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணலாம். அந்த மாதிரி இத்தனை இருக்குது. இப்போ உனக்கு என்ன தேவை அதை நீ பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அதை பதினெட்டு, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீ தவநிலைக்கு போகும். அப்போ பிறருக்கும் இந்த கலையை சொல்லிக் கொடு. பிறகு என்னென்ன நாடி வரணும். எப்படி நாடி வரணும்? 30 வருஷமாக நீ வரேன்ட்டு இருக்க, 30 வருஷமாக நம்பிக்கை வச்சது இருக்கு. ஆனால் 30 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன செய்ய போகிற இது பிறகு பேசிட்டு இருப்பேன். குருநாதர் அவர் முன்னாடி போவாப்பா, அவர் சொன்ன செய்வாங்க. எனக்கு பிறகு என்ன செய்ய போகிற? அப்போ நீ அப்படியே தான் இருப்ப. அப்போ என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அந்த கலையை படித்து எனக்கு பின்னாடி, இப்போ எனக்கு நீ சிஷியம்னா உனக்கு பின்னாடி எத்தனை பேர் அவங்களுக்கு அந்த கலையை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அனுபவம் நிறையா வரும். இப்போ நான் படிக்கிறத காட்டும் சொல்லிக் கொடுக்க முடியல, அப்போ தான் அனுபவம் நிறையா வரும். அதுக்காக தான் என்ன செய்வாங்க, உங்களெல்லாம் சபையில் உட்காந்து பேசுங்கப்பா, எல்லாத்தையும் பேசுங்க, நடத்துக்கு போங்க, எல்லாரோட எதுவும் கேளுங்க. இங்கேயே மட்டும் என்னையை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க, எல்லா குருநாட்டையும் போங்க, யாரும் எனக்குன்னு கற்றுக்குங்க. என்னை விட கொஞ்சம் சில கொஞ்சம் சொல்லிடலாம், அதையும் எடுத்துக்கோங்க. இப்படிதான் சொல்லுது. இந்த மாதிரி நம்மளோட குறையா சரி பரவாயில்ல, அதுக்காக அவனை குறை சொல்லிடுறாரு. தெளிவடைய இருப்பார். நான் அதை தான் சொல்லுவேன். அந்த அடிப்பில் தான் பஞ்சவசத்தை நீங்கள் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா. இதில் முழுக்க பஞ்சவசத்துங்கிறது என்ன பலன் அடைய